எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 121 அதிகாரம் அதனுடைய 1, 2 ஆகிய வசனத்தை யாவரும் சேர்ந்து நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 121 அதிகாரம் அதனுடைய 1, 2 எல்லாரும் சேர்ந்து. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இன்னொரு விசை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. இந்த வார்த்தை எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு மகிமை நிறைந்திருக்கிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை கொண்டுதான் இந்த ராத்திரி கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென் சொல்லலாம். நல்ல உற்சாகமாய் இந்த வார்த்தையை கவனியுங்கள். நிச்சயமாய் தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவாராக. அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுத்தால் நிச்சயமாய் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து இந்த ராத்திரி எனக்கு ஒரு பெரிய ஒத்தாசை வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த ராத்திரி எதையாகிலும் தேடிக்கொண்டு, எதையாகிலும் நாடிக்கொண்டு, எதையாகிலும் எதிர்பார்த்து கொண்டு இத்தனை வருடங்கள் காத்திருக்கிறேன், எனக்கு ஒத்தாசை வராதா? இத்தனை வருடங்கள் அழுது கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு ஒத்தாசை வராதா? இத்தனை வருடங்கள் காத்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஏதாகிலும் ஒத்தாசை வராதா? இத்தனை வருடங்கள் மருத்துவரை நம்பிவிட்டேன், ஏதாகிலும் ஒத்தாசை வராதா? இதுவரைக்கும் மனிதனை நம்பிவிட்டேன், ஏதாகிலும் ஒத்தாசை வராதா? இதுவரைக்கும் நான் தங்கி இருக்கிற ஸ்தலத்தை நம்பிவிட்டேன், ஏதாகிலும் ஒரு ஒத்தாசை வராதா? இதுவரைக்கும் என்னுடைய படிப்பை நம்பிவிட்டேன், ஏதாகிலும் ஒரு ஒத்தாசை வராதா? இதுவரைக்கும் என்னுடைய திறமை நம்பிவிட்டேன், என்னுடைய வேலையில ஏதாகிலும் ஒரு பெரிய ஒத்தாசை வந்து விடாதா என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற தேவ ஜனங்கள் யாராகிலும் அமர்ந்திருந்தால் இந்த ராத்திரி பரலோகத்தின் ஆவியானவர் இந்த வார்த்தையோடு நம்மோடு கூட பேசுகிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்க தொடங்கிவிட்டால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். மனிதனிடத்தில் அல்ல, உறவிடத்தில் அல்ல, ஒருவேளை தகப்பன் தாயாரிடத்தில் அல்ல, இல்லென்றால் என்னுடைய உடன்பிறப்பிலிடத்தில் அல்ல, கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரப்போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்தாமேன் சொல்ல முடியும்? இந்த நல்ல ராத்திரி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை விதைக்க விரும்புகிறார். நல்ல நிலத்தில் விதைக்கப்படுவதாக. ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. நம்முடைய ஒத்தாசை பரத்தில் இருக்கிறது, நம்முடைய எதிர்பார்ப்பு பரத்திலிருந்து வருகிறது, நம்முடைய பதில் பரத்திலிருந்து வருகிறது. பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்படாதிருந்தால் இந்த உலகத்தில் எதையும் சுதந்தரிக்க முடியாது. ஒரு மனிதனுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு மகிமையான ஆசீர்வாதம் கொடுக்கப்படாதிருந்தால் இந்த உலகத்தில் எதையும் சுதந்தரிக்க முடியாது. ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதம் அது பரத்திலிருந்து தான் வர வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? ஜெபத்தோடு கவனியுங்கள். ஆகார் என்கிறவள் ஆபிரகாமை நம்பிக்கொண்டிருந்தாள். ஆபிரகாம் கடைசியில் சொல்லிவிட்டான், ஆகாரே, என் வீட்டில் சகலமும் இருக்கிறது, ஆனால் உனக்கு தருவதற்கு என்னிடத்தில் ஒரு துருத்தி தண்ணீர் மட்டும் தான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டான். ஆகார் இதுவரைக்கும் ஆபிரகாமை நம்பினவள், அவளுக்கு கிடைத்த ஒரு வெகுமதி ஒரு துருத்தி தண்ணீர். ஆகார் நினைத்தா, ஒரு துருத்தி தண்ணீரை வைத்து என்னத்தை செய்வன் என்று. வனாந்திரத்தில் நடந்து போனவளுக்கு வேதம் உரைக்கிறது, வனாந்திரத்தில் நடந்த ஆகாருக்கு தண்ணீர் செலவழிந்து விட்டது. எல்லாரும் சொல்லுங்கள், தண்ணீர் செலவழிந்து விட்டது. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் ஏத்துங்க. ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லலாம். ஹல்லேலூயா. தண்ணீர் செலவழிந்து விட்டது. சொல்லுங்க, தண்ணீர் செலவழிந்து விட்டது. அர்த்தம் என்ன? மனிதன் கொடுக்க
கொடுக்கிற தண்ணீர் செலவழிந்து விடும். மனிதனிடத்தில் வருகிற ஆசீர்வாதம் அது தீந்து விடும், செலவழிந்து விடும். ஆகார் புலம்புகிறார், பிள்ளை சாகிறது என்று அம்பைகிற தூரம் ஓடி போய் கதறி அழுகிறார். வேதம் உரைக்கிறது, கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், ஆகாரை கூப்பிட தொடங்கினார். ஒரு தண்ணீர் ஊற்றை காண்பித்தாள். ஆகார் தண்ணீர் ஊற்றிருந்த தண்ணீரை எடுத்தாள். பிள்ளைகள் குடித்த உடனே ஜீவன் வந்தது. அந்த தண்ணீர் எடுக்க எடுக்க குறையவில்லை, முள்ள முள்ள தீரவில்லை. அர்த்தம், ஆபிரகாம் கொடுத்த தண்ணீர் செலவழிந்து விட்டது. ஆனால் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட தண்ணீர் ஊற்று எடுக்க எடுக்க தீரவில்லை, முள்ள முள்ள குறையவில்லை. அது தலைமுறைக்கு ஆசீர்வாதமாய் மாறினது. அர்த்தம் என்ன? எனக்கு ப்ரமோஷன் மனிதன் மூலமாய் வந்தால், எனக்கு மேன்மை மனிதன் மூலமாய் வந்தால், எனக்கு கனங்கள் மனிதன் மூலமாய் வந்தால் அது கூடிய சீக்கிரம் செலவழிந்து விடும். ஆனால் எனக்கு ப்ரமோஷன், எனக்கு மேன்மை, எனக்கு ஆசீர்வாதம் அது பரலோகத்திலிருந்து வர தொடங்கிவிட்டால் அது தலைமுறை தலைமுறைக்கும் நீடித்து நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என் பிள்ளை பாஸ் ஆகணும் என்பதற்காக என் பிள்ளையை டியூஷனுக்கு அனுப்பினால் 10th 12th வரைக்கும் தான் அந்த ஞானம் தங்கி இருக்கும். ஆனால் என் பிள்ளைகளுக்கு பரத்தில் ஞானம் கொடுக்கப்பட்டு ஆரம்பித்து விட்டால் சாலமோனை கண்டு தேசங்கள் ஆச்சரியப்பட்டது போல நம்முடைய பிள்ளைகளை குறித்தும் தேசம் ஆச்சரியப்படும். அர்த்தம், ஒருவனுக்கு ஒத்தாசை பரத்திலிருந்து கொடுக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா! ஜபத்தோடு கவனியுங்கள். இந்த உலகம் நம்மை பரத்தை பார்க்க கூடாதபடிக்கு இந்த உலகம் நம்மை போராடித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் பரலோகத்தை பார்த்து விட்டால் அந்த மனிதனுக்கு பரலோகம் ஏதாகிலும் செய்யும் என்று இந்த உலகத்துக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். தேவ பிள்ளைகளை எக்காரணத்து கொண்டு பரத்தை பார்க்க கூடாது, மனிதனை பார்க்கணும், ரெக்கமெண்ட தேடணும், ஒரு ஒத்தாசை பூமியில கிடைக்கும் என்று பிசாசானவன் இந்த உலகம் பூமியை பார்க்க வேண்டும் என்று தூண்டி விடுகிறான். காரணம், எந்த தேவ பிள்ளையும் தேவத்தை பார்க்க கூடாது, எந்த தேவ பிள்ளைகளின் பரலோகத்தை பார்க்க கூடாது. ஒருவன் பரலோகத்தை பார்க்க தொடங்கினால் அவனுக்காக வானம் திறக்கப்படும் என்று பிசாசுக்கு தெரியும், இந்த உலகத்துக்கு தெரியும். ஆகையால் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில பரலோகத்தை பார்க்க கூடாதபடிக்கு அவன் பெரிய போராட்டத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா! ஜபத்தோடு கவனியுங்கள். அன்னாள் என்கிற தேவ மனிதன், தேவனுடைய மகள், அவளுக்கு கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6-7. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6-7. ஒருவர் மைக்கில் வச்சா நல்லா இருக்கும். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். எந்த பிரகாரம்? அவர் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயம் எல்லாம் அந்த பிரகாரமே செய்வாள். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். ஜபத்தோடு கவனிங்கள். பிசாசு கன்னியாகுமரி பீச்சுக்கு போகும்போது துக்கத்தை தருவது இல்லை. பிசாசு ஒருவேளை கேரளா போய் சுற்றி பார்க்கும்போது துக்கத்தை தருவதில்லை. மூணாருக்கு போன துக்கத்தை தருவதில்லை. பெரிய மாலுக்கு போய் ஷாப்பிங் பண்ணும் பொழுது துக்கத்தை தருவதில்லை. சத்திய வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. அன்னாள் ஆலயத்திற்கு போகும் சமயமெல்லாம் அவள் இவளை துக்கப்படுத்துவாள், மனமடிவாக்குவாள், அவள் அழுது கொண்டிருப்பாள், அவள் சாப்பிடாதிருப்பாள். ஏன் தெரியுமா? பிசாசுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். இவள் ஆலயத்தில் போய் ஜெபிக்க தொடங்கி விட்டாள், ஆலயத்தில் போய் பரலோகத்தை பார்க்க ஆரம்பித்து விட்டாள், இவளுக்காய் வானம் திறக்கப்படும் என்று சத்துருவுக்கு தெரியும். ஆகையால் சத்துருடைய திட்டம் என்ன தெரியுமா? நாம் ஜெபிக்க போகும்போது ஒரு துக்கம், வேதத்தை கையில் எடுக்கும் போதெல்லாம் துக்கம், உபவாசம் நியமிக்கப்படும் போதெல்லாம் துக்கம். ஆலயத்திற்கு போகலாம், ஊழியம் செய்யலாம், வார்த்தை கேட்கலாம், ஆராதிக்கலாம் என்கிறதான காரியத்தை செய்ய தொடங்கும் பொழுது ஏன் தெரியுமா? சத்துரு காரணம் இல்லாமல் துக்கத்தை கொண்டு வருகிறா. நம்முடைய இல்லாமையை காண்பித்து சுட்டி உங்க கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்தார். ஏன் துக்கத்தை கொண்டு வருகிறார்?
இருக்கிறார். பிசாசுக்கு தெரியும் நீங்கள் ஆலயத்தில் போகிற சமயமெல்ல பரலோகத்தை பார்த்தா உனக்காய் வானம் திறக்கப்படும் என்று சத்துருவுக்கு தெரியும். இந்த கன்வென்ஷன் கூட்டம் 3ஆம் நாள் இந்த சத்திய வார்த்தை வரும் பொழுது உங்களையே மீறி டைவர்ட் ஆகிறதா இல்ல பெரிய துக்கம் கொண்டு வருகிறதா? சத்துருடைய எண்ணம் என்ன தெரியுமா? இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் இவர்கள் தேவனை பார்க்க ஆரம்பித்து விட்டால் வானம் திறக்கப்படும் என்று சத்துருவுக்கு தெரியும். ஆகையால் அவன் என்ன தெரியுமா பண்ணுவா? கன்வென்ஷன் கூட்டத்திற்கு வரக்கூடாதபடிக்கு ஒரு துக்கத்தை தந்து விடுகிறான். ஆராதிக்க கூடாதபடிக்கு துக்கத்தை தந்து விடுகிறான். ஜெபத்தோடு கவனிங்கள். முதலாவது ஒரு மனிதன் பரலோகத்தை பார்க்க கூடாதபடிக்கு சத்துரு வைக்கிறது என்ன தெரியுமா? நம்முடைய குறைவுகளை சுட்டி காண்பித்து நம்மை துக்கப்படுத்துகிற பெண்ணினால். அல்லேலூயா. ஒன்று யார் என்றால் நம்மை துக்கப்படுத்தும் பெண்ணினால். சொல்லுங்க, நம்மை துக்கப்படுத்தும். சத்தமா சொல்லலாம். ஒன்று யாரு? நம்மை துக்கப்படுத்தும் பெண்ணினால். இரண்டாவது 8ஆம் வசனத்தை வாசிங்கள். அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். இரண்டாவது, பெனினாலை ஜெயித்த அன்னாள் ஆலயத்திற்கு போக வேண்டும் என்று கால வைத்து அவரை பார்க்கணும், அவர்கிட்ட கேட்கணும், ஒரு குழந்தைய கேட்கணும், ஒரு ஆண் பிள்ளைய கேட்கணும், அவனுக்கு கர்த்தருக்கு தரணும் என்று அவர் அழுது முயற்சித்துக் கொண்டு ஆலயத்திற்கு போக வேண்டும் என்று கால வச்சா. இந்த எல்கானா சொல்றா, பிள்ளை இல்லை என்று ஏன் அழுற? ஏன் சாப்பிடாம இருக்கிற? ஏன் சஞ்சலப்படுகிற? உனக்கு பிள்ளை தானே வேணும். 10 குமாரனை பார்க்கலும் நான் அதிகம் அல்லவா? அர்த்தம் என்ன தெரியுமா? நம்மை திருப்தியாக்குற எல்கானா. அல்லேலூயா. உனக்கு இது போதும், உனக்கு இது போதும். ஒரு 50 ஆத்துமாக்கள் போதும், ஒரு சின்ன சபை போதும், இந்த கிராமத்துல இத்தனை ஆத்துமா போதும், இந்த வேலை போதும், இந்த ஸ்கூல்ல படிச்சா போதும், இது போதும், இது போதும் என்று பரத்தை பார்க்க கூடாதபடிக்கு உலகத்தை காண்பித்து நம்மை திருப்திப்படுத்துகிற எல்கானா. அல்லேலூயா. மூன்றாவது அதே அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். ஹல்லேலூயா. ஜெபத்தோடு கவனிங்கள். பெனினாலை ஜெயித்த அன்னாள், எல்கானாவையும் ஜெயித்த அன்னாள் எல்லாவற்றையும் தாண்டி ஆலயத்தில் போய் அழுது முகம் குப்புற விழுந்து இருதயத்தை தேவனுக்கு நேராய் ஊற்றி கண்ணீர் வடித்து இருதயத்தில் தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறதை தூரத்திலிருந்து ஏலி கவனித்து சொல்லுகிறார், ஏ அன்னாளே, எதுவரைக்கும் அழுது கொண்டிருப்பாய்? அர்த்தம் என்ன? என் பிரதிஷ்டை மற்றவனுக்கு தெரியவில்லை, என் ஜெபபாரம் மற்றவனுக்கு தெரியவில்லை. நான் அழுது கொண்டிருக்கிறேன், நான் பிரதிஷ்டை செய்து கொண்டிருக்கிறேன், நான் தேவனை பார்த்து கொண்டிருக்கிறேன், ஒரு பொருத்தனை செய்து கொண்டிருக்கிறேன். இதை புரிந்து கொள்ளாத ஏலி சொல்லுகிறான், எதுவரைக்கும் எரித்திருப்பாய்? அர்த்தம் என்ன? நம்மை புரிந்து கொள்ளாத ஏலி. அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா? அன்னாள் இந்த மூன்றையும் ஜெயித்தாள். என்னை பலவீனப்படுத்துகிற பெனினாலை ஜெயித்தாள், என்னை திருப்தியாக்குற எல்கானாவை ஜெயித்தாள், என்னை புரிந்து கொள்ளாத ஏலியை ஜெயித்து பரலோகத்தின் தேவனை பார்த்தால், ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் பெனினால் வந்தது உண்மை, நான் ஜெயித்து பரத்தை பார்க்கிறேன். எனக்கு விரோதமாய் எல்கானா வந்தது உண்மை, அவனை ஜெயித்து பரத்தை பார்க்கிறேன். எனக்கு விரோதமாய் ஏலி வந்தது உண்மை, அவனையும் ஜெயித்து பரத்தை பார்க்கிறேன். நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவது உண்மை என்றால் அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று பரத்தை நோக்கி பார்த்து அன்னாள் வேதம் உரைக்கிறது. கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார், கர்ப்பம் தரிக்க உதவி செய்தார். எந்த பெண்ணினால் நீ கர்ப்பவதி ஆவதில்லை, நீ மலடி என்று சொன்னாலோ அந்த பெண்ணினாளுடைய வீட்டில் அன்னாள்
கர்ப்பம் தரிக்க உதவி செய்தார். எந்த எல்கானா பிள்ளை வேண்டாம் என்று சொன்னானோ அதே எல்கானா முன்பதாய் ஒரு ஆண் குலையை பெற்றெடுத்தார். எந்த ஏலி வெறித்திருக்கிறான் என்று சொன்னானோ அதே ஏலிக்கு முன்பதாய் சாமுவேலை கர்த்தர் ஊழியக்காரனை மாற்றினார். அர்த்தம் இந்த ராத்திரி நான் சொல்லுகிறேன், உங்களை பலவீனப்படுத்துகிற பெனினாலை ஜெயித்து விடு, உங்களை திருப்தியாக்கிற எல்கானாவை ஜெயித்து விடு, உங்களை புரிந்து கொள்ளாத ஏலிகளை ஜெயித்து பரலோகத்தை பார்க்க தொடங்கினால் நிச்சயமாய் இந்த ராத்திரி வானங்கள் திறக்கப்பட போகிறது. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். ஒரு கழுகு சட்டை அடித்து பறக்கிறது போல என் ஆவியில் நான் பார்க்கிறேன். இந்த ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிற அன்பு தேவ மனிதர் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பெலன் அடைந்து கழுகை போல சட்டை அடித்து எழும்புகிற காலம் வரும். தேங்கின நிலைமை, பறக்க முடியாத இந்த நிலைமையை இந்த ராத்திரி கர்த்தர் உடைக்க போகிறார். ஒரு விசை எல்லாரும் கண்களை மூடி, ஒரு விசை எல்லாரும் வாய்களை திறந்து 2 நிமிடம் எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து. உன்னை துக்கப்படுத்துகிற பெண்ணினாலே ஜெயித்து விடும் மகளே. உன்னை துக்கப்படுத்துகிறவர் யாரானாலும் எதையும் பொருட்படுத்தாதே. தேவ சன்னிதானத்தில் கண்களை மூடி ஆராதி, தேவ சன்னிதானத்தில் கண்களை மூடி ஜெபிக்கத்துக்கோள். ஒத்தாசை வருகிற பர்வதத்துக்கு நேராய் உன் கண்களை ஏறெடுக்க தொடங்கு. நீ ஜெயிக்க 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 இதோ உனக்காக வானங்கள் திறக்கப்பட போகிறது. ரபடபட சந்தரல பௌடனமா. உன்னை திருப்தியாக்கிற எல்கானா யார்? உன்னை திருப்தியாக்கிறவர் யார்? அந்த எல்கானாவை ஜெயித்து விடு. உன்னை புரிந்து கொள்ளாத ஏலியை ஜெயித்து விடு. இதை 3ஐயும் ஜெயித்து இந்த ராத்திரி நீ ஜெபிக்க 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 இதோ வானங்கள் திறக்கப்படுகிறது. வானங்கள் திறக்கப்படுகிறது. 2 நிமிடம் நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து ஜெபிங்க 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 ஜெபிங்க. பரலோகத்தின் தேவன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். இங்க ஒரு சகோதரருடைய கர்ப்பப்பையை தேவன் தொடுகிறார். ஒரு தேவ வல்லமை வெளிப்படுகிறது. ஒரு தெய்வீக வல்லமை வெளிப்படுகிறது. நீங்க ஜெபிக்க 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 இந்த ராத்திரி வானங்கள் திறக்கிறது. உனக்காய் வானங்கள் திறக்கப்படுகிறது. எல்லாரும் துதிங்க, எல்லாரும் துதிங்க, எல்லாரும் துதிங்க. தேவ மகிமை வெளிப்படுகிற நேரம், தேவ மகிமை வெளிப்படுகிற நேரம். ஜெயித்து விடு மகளே, ஜெயித்து விடு, ஜெயித்து விடு. ஒரு கூட்டம் உன்னோடு இல்லாமைகளை சொல்லி உன்னை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. உனக்கு அந்த துக்க முகம் வேண்டாம். இன்னைக்கு அழுது ஜெபி, அழுது ஜெபி, அழுது ஜெபி. நீ இந்த இடத்தை விட்டு போன உடனே அன்னால் அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. இனி நீ துக்க முகமாய் இருப்பதில்லை. இன்னைக்கு அழுதுரு, இன்னைக்கு ஜெபிச்சிரு. இன்னைக்கு வானங்கள் திறக்கட்டும். ஒத்தாசை பார், ஒத்தாசை பார். இனி அது உன் ப்ராப்ளம் அல்ல, இனி அது உன் பிரச்சனை அல்ல, அது இனி உன் போராட்டம் அல்ல. அழுது ஒப்பு கொடுத்து விடு, இருதயத்தை ஊட்டு. நல்ல கைகளை தட்டி ஆராதிக்கலாம். ஒரு தெய்வீக தொடுதல் நடக்கிறது, ஒரு தெய்வீக சந்திப்பு நடக்கிறது, ஒரு தெய்வீக மகிமை பிரசன்னம் வெளிப்படுகிறது. 2 நிமிடம் நல்ல கைகளை தட்டி நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி எல்லாரும் வாய்களை திறக்கலாம், வாய்களை திறக்கலாம். ஒரு அசாதாரணமான கிரியைகள் இந்த ராத்திரி நடக்கிறது. அசாதாரணமான கிரியைகள் இந்த ராத்திரி நடக்கிறது. நான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். ஓ, கரு கலைந்து விட்டதே, கரு கலைந்து விட்டதே. எனக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை கத்த தர மாட்டாரா? இன்றைக்கு உனக்காய் வானங்கள் திறக்கிறது. மகளே, நான் உன்னை மறக்கவில்லை, நான் உன்னை மறக்கவில்லை, நான் உன்னை மறக்கவில்லை. இரவுகள் வருகிற எல்லா விதமான உபத்திரவத்தை இந்த ராத்திரி கர்த்தர் உடைக்கிறார்.
எல்லாரும் துதிங்க, எல்லாரும் துதிங்க. ஒரு விடுதலை நடக்கிறது, ஒரு விடுதலை நடக்கிறது, ஒரு விடுதலை நடக்கிறது. எஸ், ஒரு கனமான வஸ்திரத்தை கர்த்தர் போட்டுகிறார். சுதந்தரித்துக் கொள்வாய், சுதந்தரித்துக் கொள்வாய். 2 நிமிடம் எல்லாரும் நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி எல்லாரும் வாய்களை திறக்கலாம், வாய்களை திறக்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். எஸ், கர்த்தர் சுகமாக்குறார். வயிற்றில தேவ வல்லமை வெளிப்படுகிறது. சுகம் நடக்கிறது, சுகம் நடக்கிறது, சுகம் நடக்கிறது. எல்லாரும் நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா ஓ ரபபபட சந்தர கௌடனமனா ஏபரலதியா பிரௌடன தாரல கந்தனமனா அஸ்பெட்டேரிலதியா சகடகடகடகட ரந்தானஸ்மாதே. நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெயிச்சிரு மகளே, யாரை கண்டு சோர்ந்து போகாதே. உன்னை துக்கப்படுத்துற பெனினாலே ஜெயிக்கிற நேரம் இது. நீ ஆவில ஜெயித்திரு, ஆவில ஜெயிச்சிரு. நீ ஆவில ஜெயிக்க 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 மாம்சத்தில் ஒரு விடுதலை நடக்கிறது. பிள்ளை இல்லை என்று துக்கப்படுத்துறார்களா? கர்த்தரை தேடி என்ன கிடைத்தது என்று சொன்னார்களா? அந்த வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து விட்டாயா? இந்த ராத்திரி ஜெயமெடு. போதும், வானத்தை பார்க்காதே, சபைக்கு போகாதே, நமக்கு இது போதும் என்று திருப்தியாக்கிற எல்கானாவை ஜெயிச்சிரு. உன்னை புரிந்து கொள்ளாத ஒரு கூட்டம் இருதயத்தில் ஊற்றுகிறது யாரும் பார்க்கவில்லை, பொருத்தனை செய்வது யாரும் பார்க்கவில்லை, ஆண்டவருக்கு தந்தது யாரும் பார்க்கவில்லை. நான் இவ்வளவு செய்தோம் என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லையே. மகளே, அவர் ஏலி ஏலி பார்க்கிற விதமாய் அல்ல, நீ இருதயத்தை ஊற்றினதை இந்த ராத்திரி கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உன் இருதயத்தின் ஏக்கத்தை இந்த ராத்திரி கர்த்தர் பார்க்கிறார். சமாதானத்தோடு போ. உன் விண்ணப்பத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கேட்டுவிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை இந்த 3 எப்பொழுது ஜெயிக்கிறார்களோ அன்றைக்கு அவர்களுக்காய் வானம் திறக்கப்பட்டே ஆகும். ஹல்லேலூயா. இந்த உலகம் பரத்தை பார்க்க கூடாதபடிக்கு போராடுகிறது. ஜெபிக்க கூடாது, அழக்கூடாது, வேதத்தை தியானிக்க கூடாது. பெண்ணினாலே அனுப்பு, பெண்ணினாலே அனுப்பு, துக்கத்தை உண்டாக்கட்டும், குறைவுகளை சுட்டி காண்பிக்கட்டும் என்று இந்த உலகம் பெண்ணினாலே அனுப்பி கொண்டிருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகள் பெண்ணினாலே கண்டு சோர்ந்து போகிறவர் அல்ல. அன்னாலின் தேவன் நம்முடைய தேவன். அந்த பெண்ணினாலே ஜெயித்து பார், எல்கானாவை ஜெயித்து பார், ஏலிகளை ஜெயித்து பார். வானம் திறக்கப்படுவது நம்முடைய சொந்த கண்கள் காணதான் போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஜெபத்தோடு கவனியுங்கள். நமக்கு ஒத்தாசை தருகிற தேவன் யார்? ஒரு கேள்வி நம்முடைய இருதயத்தில் பற்றி எரியும் என்றால் ஒத்தாசை தருகிறவர் யார்? வானத்தை திறக்கிறவர் யார்? அற்புதம் செய்கிறவர் யார் என்கிற கேள்வி இந்த ராத்திரி நம்முடைய இருதயத்தில் எழும்புவது உண்மை என்றால் இவர் யார் என்று கேட்டால் இவரை குறித்து ஒரு காரியத்தை சொல்லி நான் வேகமாய் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். எவீரு என்கிற ஜபாலிய தலைவன், அவனுக்கு இருக்கிற மகள் வியாதிப்பட்டது, மரித்து விடுவாள் என்று இந்த உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இதை கண்ட இந்த ஜபாலிய தலைவன் நேராய் இயேசுவினிடத்தில் போகிறார். இவனுக்கு ஒரு நம்பிக்கை, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுத்து விட்டால் 100% ஒத்தாசை வந்துவிடும். அல்லேலூயா. இதை நம்பினவர் நேரா இயேசுவினிடத்தில் போய் கதறி அழுது, ஆண்டவரே என் பிள்ளை மரண அவஸ்தைப்படுகிறா, நீர் வாரும் என்ற உடனே நொறுங்குண்ட இருதயத்தை புறம்பே தள்ளாதவர் நாம் ஆராதிக்கின்றவர்.
ஹalleluya. அந்த தேவன் இந்த சத்தத்தை கேட்டவுடனே இவர் வீட்டுக்கு ஒத்தாசை அனுப்ப வேண்டும் என்று அவரே நடந்து வீட்டுக்கு வர தொடங்கினார். ஹalleluya. கர்த்தருடைய மனிதனாய் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு ஒத்தாசை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். இந்த ராத்திரி இயேசு உங்க வீட்டுக்கு வருவாராக. வியாதிப்பட்டவர்கள் மேல கைகளை வைப்பாராக. மரித்த பிரேதங்களுக்கு நேராக கர்த்தருடைய ஜீவன் வருவதாக. இன்னைக்கு கூப்பிட கூப்பிட உங்களுக்கு மாத்திரமல்ல, வீட்டுக்குள்ள தேவ வல்லமை இறங்கட்டும். ஹalleluya. ஜெபத்தோடு கவனியுங்கள். இவர் அழைத்த உடனே நேராய் இயேசு அவர் வீட்டுக்கு நடந்து போக தொடங்கினார். இவர் நடந்து வருகிறதை வேதம் உரைக்கிறது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ எல்லளவு சுகமில்லாமல் மருத்துவரிடத்தில் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் அழித்து போட்டவளுக்கு ஒரு சத்தம் கேள்விப்படுகிறார். நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட தொடங்கினவுடனே இவளுக்கு ஒரு பெரிய ஆசை, எப்படியாகிலும் அவரை தேடி போய் அவர் வஸ்திரத்தை தொட வேண்டும். அல்லேலூயா. அவர் உட்கார வரைக்கும் அவரையே பார்க்கணுமா இல்லை என்ன பார்க்கலாமா? என்ன பார்க்கலாம் இல்லை? கவனிங்க. அல்லேலூயா. நான் பிரசங்கம் பண்ணும்போது கூட தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? இவனுக்கு தண்ணி தொண்டையில் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் குடிக்கிறதே விட்டுட்டேன். அல்லேலூயா. கொஞ்சம் கவனிக்கலாம் இல்லை? ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிங்க. இப்ப இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஒரு விசுவாசம், என் ஆஸ்தி அழிந்து போனது, மருத்துவர்கள் கைவிட்டார்கள், மாத்திரை எல்லாம் வேஸ்டா போச்சு, கடைசி ஒரே ஒரு நம்பிக்கை, இந்த இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் விடுதலை. அல்லேலூயா. கவனிங்க. இப்ப இயேசு கூட்டத்துக்குள் போக போக இவருடைய விசுவாசம் என்ன தெரியுமா? நானும் கூட்டத்துக்குள் போய் அவர் வஸ்திரத்தை தொட வேண்டும் என்று வகை தேடினவள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. இப்ப ஜெபத்தோடு கவனிங்கள். இவர் யார்? நசரேயன் தான் இயேசு. சொல்லுங்க, இயேசு யார்? அவர் நசரேயன். அல்லேலூயா. சத்திய வார்த்தை எழுதப்படுகிறது. இப்போ ஜெபத்தோடு கவனிங்க. பிசாசு நினைக்கிறா இயேசுவை தீட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைத்த பிசாசு இயேசு பிறப்பு தீட்டுப்படுத்தலாம் என்று நினைச்சா, ஆனா இயேசு பிறப்பு தீட்டுப்படவில்லை. அவர் பரிசுத்த ஆவியினால் உற்பத்தியானபடியால் அவர் பிறப்பில் அவர் பரிசுத்தமாய் பிறந்தார். அப்ப பிசாசு பார்க்கிறா, இவர் பிறப்பு கூட பரிசுத்தம். சரி, இவர் உபவாசம் இருக்கும் பொழுது அவரை சோதனை தந்து தீட்டுப்படுத்தலாம் என்று பிசாசு பார்த்தா, அந்த உபவாச நாளில் சோதனை காலத்தில் அவர் வார்த்தை கொண்டு ஜெயம் எடுத்த உடனே அவரை தீட்டுப்படுத்த முடியவில்லை. இப்ப பிசாசு பார்க்கிறா, அவனுடைய இரண்டாவது முயற்சியும் தோற்றுவிட்டது. இப்ப மூன்றாவது சான்ஸ் அவருக்கு கிடைக்குது. என்ன சந்தர்ப்பம் தெரியுமா? நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு தீட்டுள்ளவள் ஒரு மனிதனை தொட்டால் அவரும் தீட்டுப்படுவார். இன்னும் ஆழமா சொன்னா, ஒரு தீட்டுள்ளவள் நசரேயனை தொட்டால் நசரேயன் சாயங்காலம் வரைக்கும் தீட்டுப்படுவார். சூரியன் மறைந்த பின்பதாக தான் நசரேயன் பட்டணத்துக்கு வெளியே தள்ளப்பட்டவர். தன்னை சுத்திகரித்த பின்பதாக தான் பட்டணத்துக்குள் கால் வைக்க வேண்டும் என்பது நியாயப்பிரமாணம். இப்ப பிசாசு பார்க்கிறா, தீட்டுள்ளவள் வருகிறாள். அவள் என்ன எண்ணத்தோடு வருகிறாள்? இவரை தொட வேண்டும் என்று வருகிறார். இப்ப பிசாசுக்கு பயங்கர சந்தர்ப்பம், பிசாசுக்கு பயங்கர ஒரு சான்ஸ், பிசாசுக்கு பயங்கர ஒரு மகிழ்ச்சி. இப்ப இயேசு தீட்டுப்பட போறார், இயேசு தீட்டுப்பட போகிறார் என்று இந்த பிசாசு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல இந்த பெரும்பாடுள்ள ஸ்ரீ நேராய் இயேசுவிடத்தில் வருகிறார். இயேசுவை தொட வேண்டும் என்று வகை தேடினார். இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் இப்ப பிசாசு பார்த்தா, இயேசு தீட்டுப்பட்டு விட்டார், இயேசு தீட்டுப்பட்டார் என்று பிசாசு இயேசுவை பார்த்தால் இயேசு தீட்டுப்படல, மாறாக தீட்டுப்பட்டுடைய வியாதி அவளை விட்டு ஓடி போனது. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. அர்த்தம் என்ன? எந்த தீட்டும் நசரேயனை தீட்டுப்படுத்த முடியாது. தொட்டால் வல்லமை வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க.
நான் சொல்றேன், அப்ப அந்த நசரேன் எங்க இருக்கிறார்னா எனக்குள் இருக்கிறார். சொல்லுங்க, நசரேன் எங்க இருக்கிறார்? இயேசு எங்க இருக்கிறார்? எனக்குள் இருக்கிறார். இப்ப பிசாசு நினைக்கிறா, உலக மனிதனுக்கு கடனை தந்த உடனே அவன் தற்கொலை செய்து கொண்டான். இப்ப தேவ பிள்ளைக்கு கடனை தந்த உடனே பிசாசு பார்க்கிறா, இவனும் தற்கொலை செய்வான் என்று பிசாசு பார்க்கிறா. புறஜாதிக்கு கேன்சரை தந்த உடனே அவன் பயந்து அலறினா, தேவ பிள்ளைக்கு கேன்சரை தந்துட்டா இவ்வளவு பயப்படுவான் பிசாசு பார்க்கிறா. நான் சொல்லட்டுமா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவது இல்லை. காரணம், இயேசு என்னோடு கூட இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இந்த ராத்திரி நான் சொல்லுகிறேன், தொட்டா வல்லமை வெளிப்படும், தொட்டால் வல்லமை வெளிப்படும். கர்த்தருடைய ஊழியக்காரனை சொல்லுகிறேன், இந்த ராத்திரி எதை சுமந்து கொண்டு வந்திருக்கிறீங்க? கடனா, வியாதியா, பலவீனமா, தீர்க்க முடியாத சுகமா? இந்த ராத்திரி நான் சொல்லுகிறேன், இயேசு எனக்குள் இருக்கிறார். இயேசு எனக்குள் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். நல்ல கைகளை தட்டலாம், கைகளை தட்டலாம், கைகளை தட்டலாம். இந்த வார்த்தை நம்புகிறவர்கள் யாரானாலும் இப்ப கையை தட்டி ஆராதிக்க உங்களுக்கே தெரியாமல் வல்லமை புறப்படுவதாக. அஸ்படா மௌடனா தண்டரா அகடமனா தாரலதியா ஸ்பட்டரலதியா. தொட்டா வல்லமை புறப்படும், தொட்டால் வல்லமை புறப்படும். ரெண்டு நிமிடம் நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி பிசாசை பார்த்து சொல்லுங்க, எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், வியாதியை விட பெரியவர். அவர் நாமம் யெகோவா ரஃபா, அவர் நாமம் யெகோவா ஈரே, என்னை பாதுகாக்கிறவர். அவர் என் பரிகாரியாக கர்த்தர். என்னை தொட்டுப்பார். இன்றைக்கு வல்லமை, வல்லமை புறப்படும். அஸ்பட தூரன மகாந்தரா. இப்ப கையை தட்டி ஆராதிக்க யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? இந்த பலிபீடத்தில் வல்லமை புறப்படட்டும். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். அற்புதம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது. ஓ ராபாடால சாந்தரணமா. மரியா, 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 உன்னுடைய வீட்டில் கர்த்தருடைய வல்லமை வெளியரங்கமாகட்டும். ஆபாரால ஸ்வட்டரால வல்லமை புறப்படுகிறது. ஹalleluya. இயேசு கேட்கிறார், என்னை தொட்டது யார்? என்னிடத்தில் வல்லமை புறப்பட்டது. பேதுரு கேட்க சொல்ற, ஆண்டவரே உங்க பின்னாடி 1000 பேர் வராங்கல்ல, கொஞ்ச நேரம் முன்னாடி கூட நான் கூட தொட்டனே. இயேசு மறைமுகமா சொன்னாரு, 1000 பேர் தொட்ட தொடுதல் வேற, ஒருத்தி தொட்ட தொடுதல்ல. என்னையும் மீறி வல்லமை புறப்படுகிறது என்றால் அவ தொட்டதுல அசைக்க முடியாத விசுவாசம் இருந்தது. என்னையும் மீறி வல்லமை புறப்பட்டது. யாருக்கு தெரியுமே? இன்னைக்கு 200 பேர் அமர்ந்திருக்கலாம். 200 பேருக்கு இந்த வார்த்தை அல்ல, யாரோ ஒருவர் 2 பேர், இது என்னுடைய வார்த்தை, இது எனக்கான வார்த்தை, இது என்னுடைய நேரம், இது எனக்கான கன்வென்ஷன். இந்த 3ஆம் நாள் என்னுடையது. வானம் திறக்கப்படுகிறது என்னுடையது, ஒத்தாசை என்னுடையது. இன்னைக்கு அவர்கள் யார்? அவர்கள் யார்? எல்லாருக்குமான வார்த்தை அல்ல. யார்? தொட்டு பார், கை தட்டி பார், கூப்பிட்டு பார். வல்லமை புறப்படுகிறது. ராபா டலாதா இஸ்மாடா அஸ்பெடே பிரேடா அந்தர கடமன தூரலபா. வல்லமை வெளிப்படுகிறது. வானம் திறக்கிறது, நான் பார்க்கிறேன். எஸ் 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 எஸ். ஒரு தெய்வீக அனல், ஒரு தெய்வீக அக்னி, ஒரு தெய்வீக விடுதலை இந்த ராத்திரி நடக்கிறது. எஸ் ஓ ராபா டாஸ்பட்டா. ஹalleluya, ஹalleluya. கவனிங்கள், இப்ப இயேசு கேட்கிறார், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இப்ப எவ்விருக்குள்ள ஒரு பெரிய கேள்வி, இவரை ஏன் வீட்டுக்கு தான் அழைச்ச? ஏன் வீட்டுக்கு வரலையே? என் பிள்ளையுடைய சுகத்துக்கு தான் அழைச்ச. என் பிள்ளைய சுகமாக்காம வேற யாரையோ சுகமாக்குறாரு. என் பிள்ளைய தொடுவார் என்று நினைச்சேன், என் பிள்ளைய தொடாம வேற யாரையோ தொடுறாரு. என் பிள்ளை கூட பேசுவார் நினைச்சேன்,
என் பிள்ளை கூட பேசாம வேற யார் கூடயே பேசுறாரு. இப்ப எவருடைய மனநிலைமை என்ன? கொஞ்சம் கொஞ்சமாய் சூழ்நிலை தலைகீழாக மாறினது. கொஞ்சம் கொஞ்சமாய் நம்பிக்கை சுக்குநூறாய் உடைந்தது. கொஞ்சம் கொஞ்சமாய் அவருடைய மகள் மரணத்துக்கு நேராய் போகிற நேரத்தில் எவருக்குள்ள ஒரு கேள்வி வருகிறது, கர்த்தர் எங்களை மறந்துட்டாரா? ஆண்டவர் எங்களை தொடாம, ஆண்டவர் என் பிள்ளைகளை தொடாம வேற யாரையோ தொடுகிறார். ஒருவேளை இந்த ராத்திரி அப்படி யாராக இருக்கிறீங்களா? ஆண்டவர் என் வீட்டுக்கு அழைச்ச, ஆண்டவர் என் சுகத்துக்காக அழைச்ச, ஆண்டவர் என்னுடைய மேன்மைக்காக அழைச்ச, ஆனா இந்த கூட்டத்தில் ஆண்டவர் என்ன தொடாம வேற யாரையோ தொடுகிறாரு. இந்த கூட்டத்தில் ஆண்டவர் என்ன பேர் சொல்லி அழைக்காம வேற யாரையோ பேர் சொல்லி அழைக்கிறாரு. இந்த கூட்டத்தில் ஆண்டவருடைய வல்லமை என்னை தொடும் என்று நம்பி வந்த, ஆனா ஆண்டவருடைய வல்லமை என்ன தொடாம வேற யாரையோ தொடுகிறது. இப்ப எவருடைய மனநிலைமை? சூழ்நிலை தலைகீழாக மாறினது. அல்லேலூயா. எவரோ உள்ளம் கலங்கி சோர்ந்து போய் சூழ்நிலை தலைகீழாக மாறினது என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு மறைமுகமாய் சொல்லுகிறார், எவருவே நீ சூழ்நிலை நம்பலாம், நான் சூழ்நிலையை நம்புவது இல்லை. அல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு சூழ்நிலையை நம்ப மாட்டார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இயேசு சூழ்நிலையை நம்ப மாட்டார். ஒத்தாசை தருகிற தேவன் யார் தெரியுமா? இவர் சூழ்நிலையை நம்ப மாட்டார். அல்லேலூயா. இப்ப சூழ்நிலை நம்பாதவர் நேரா எவிரு வீட்டுக்கு நடந்து போனா ஒரு வேலைக்காரன் எவிரு பார்த்து சொல்றாரு, எவிருவே போதகரை தொந்தரப்படுத்தாத, உன் பிள்ளை மரித்து போனது. இந்த வார்த்தை கேட்ட எபிரோ, நான் ஜெபித்த ஜெபம் எல்லாம் வீணாயிடுச்சா, தோற்று விட்டனா, பிள்ளை செத்துடுச்சா என்று மார்படிச்சு அழுது கொண்டிருக்கும் பொழுது இயேசு மறைமுகம் என்ன தெரியுமா சொல்லிருக்கலாம்? எபிருவே நீ கேள்விப்பட்டதை நம்பலாம், நான் யாரு கேள்விப்பட்டதை நம்புவது இல்லை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு கேள்விப்பட்டதையும் நம்ப மாட்டார். சொல்லுங்க, இயேசு கேள்விப்பட்டதையும் நம்ப மாட்டார். அல்லேலூயா. கேள்விப்பட்டதை நம்பாத இயேசு நேரா எவ்விரு வீட்டுக்குள்ள கால வச்சா எல்லாரும் மார்படித்து அழுது, ஐயோ பிள்ளை செத்து போச்சே என்று அழும் பொழுது இயேசு சொல்லுகிறார், பிள்ளை சாகவில்லை, பிள்ளை நித்திரையா இருக்கிறது. சொல்லுங்க, பிள்ளை சாகவில்லை, பிள்ளை நித்திரையா இருக்கிறது. அப்ப அவர் சொல்லாம என்ன சொல்றாரு? நீ பார்க்கிறத நம்புற, நான் யாரு பார்ப்பதையும் நம்ப மாட்டேன். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு பார்ப்பதையும் நம்ப மாட்டார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு பார்ப்பதையும் நம்ப மாட்டார். நான் இப்ப சொல்லுகிறேன், நீங்கள் அழுகிறீங்க பாத்தீங்களா, நீங்க ஜெபிக்கிறீங்க பாத்தீங்களா, நீங்க கைகளை வானத்துக்கு ஏறெடுக்கிறீங்க பாத்தீங்களா, இந்த கன்வென்ஷன்ல உலாவுகிற தேவன் யார் தெரியுமா? இவர் சூழ்நிலையை நம்ப மாட்டார், இவர் கேள்விப்பட்டதை நம்ப மாட்டார், இவர் பார்ப்பதையும் நம்ப மாட்டார். நான் சூழ்நிலை நம்புவேன், கேள்விப்பட்டதை நம்புவேன், பார்ப்பதை நம்புவேன். ஆனா எனக்குள் ஒருவர் உலாவுறாரு, என்னோடு கூட ஒருவர் இருக்கிறாரு. துக்கம் வரும் நேரம் எல்லாம் என் கையை பிடிச்சு பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், எந்த தீங்கு நாளும் உன்னை சேதப்படுத்தாது, நீ ஆறுகை கடக்கும் பொழுது மூழ்கி போவதில்லை, என்ன நான் கூடவே இருக்கிறேன்னு சொன்னாரு. இவர் யார் தெரியுமா? இவர் சூழ்நிலையை நம்ப மாட்டார், கேள்விப்பட்டதை நம்ப மாட்டார், இவர் பார்ப்பதையும் நம்ப மாட்டார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் சூழ்நிலை பயந்து அமர்ந்திருக்கிறீங்களா? என் வீடு எப்படி தெரியுமா இருக்கு, என் சூழ்நிலை நிலைமை என்ன தெரியுமா, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, என் குடும்பம் உடைந்தது, என் குடும்பம் பிரிந்து விட்டது, எனக்கு குழந்தை இல்லையே, என் சூழ்நிலை தலைகீழாக மாறிற்று. நான் சொல்றேன், நீங்கள் ஆராதிக்கிறவர் சூழ்நிலையை நம்ப மாட்டார். நீங்க கேள்விப்பட்டதை நம்பலாம். உன் வீடு தரித்திரம், நீ ஒரு மலடி, உன் வீட்டில் ஆசீர்வாதம் இல்ல, நீ எல்லாம் வீடு கட்டுவியா? இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் பொழுது கேள்விப்பட்டதை நம்பலாமா? இல்ல, என் வீடு சின்ன வீடு, என் சம்பளம் குறைவான சம்பளம், என் பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போறா, கான்வென்ட்ல படிக்க வைக்க முடியுமா? இந்த வார்த்தை வர வர கேள்விப்பட்டதெல்லாம் நம்பி சோர்ந்து போகிறோம். அடுத்தது பார்ப்பதை நம்பி, பார்ப்பதை நம்பி வீட்டில் அரிசி இல்ல, வீட்டில் ரேஷன் இல்ல, வீட்டில் சுகம் இல்ல, பார்ப்பதை நம்பி, பார்ப்பதை நம்பி நம்முடைய இருதயம் சோர்ந்து
போய் இந்த ராத்திரி இருக்கிறது என்றால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றாரு, நீ சூழ்நிலை நம்பலாம், நீ ஆராதிக்கிற தேவன் சூழ்நிலை நம்புவது இல்லை. நீ கேள்விப்பட்டதை நம்பலாம், நீ ஆராதிக்கிறவர் கேள்விப்பட்டதை நம்ப மாட்டார். நீங்கள் பார்ப்பதை நம்பலாம், நீங்கள் ஆராதிக்கிறவர் பார்ப்பதையும் நம்ப மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கவனியுங்கள், படகு முழுவதும் தண்ணீர் நிரம்பி படகு தண்ணீருக்குள் மூழ்கிற நேரத்தில் பேதுரு தட்டி எழுப்பி, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், இந்த சூழ்நிலை என்னை மூழ்க வைக்கிறது. இயேசு எழுந்தார், காற்றை கடலை பார்த்து சொன்னார், ஏ காற்றை கடலை கொந்தளிக்கிற அலையே, இந்த சூழ்நிலை கண்டு பேதுரு பயப்படலாம், நான் பயப்படுவதில்லை, இறையாதே அமைதலாயிரு என்ற உடனே கொந்தளிப்பு அடங்கினது. ஏன் தெரியுமா? இவர் சூழ்நிலைக்கு கட்டளையிடுகிறவர், சூழ்நிலை அமைதியாக்குறவர். ஹல்லேலூயா. 5000 பேர் புசிக்கிறதுக்கு அப்பம் இல்லாம இருக்கும் பொழுது 5 அப்பத்தை இயேசுவுக்கு கொண்டு வந்தவுடனே எல்லாரும் சொன்னார்கள், 5 அப்பம் தான் இருக்கிறது. இயேசு வானத்தை பார்த்தாரு, இப்படி சொல்லியிருக்கலாம், பிதாவே எல்லாரும் பார்ப்பதை நம்புகிறார்கள், நான் பார்ப்பதை நம்புவது இல்லை என்று 5 அப்பத்தை வானத்தில் அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு கொடுத்தார். 5 அப்பம் 5000 பேர் புசித்தார்கள். ஏன்? இவர் பார்ப்பதையும் நம்ப மாட்டார். ஹல்லேலூயா. லாசரு கல்லறைக்குள் போனவனே கல்லை புரட்டி போடு. மரியாள் சொன்னா, வேண்டாண்டவரே, மரித்த 4 நாளாயிட்டு நாருமே. இயேசு சொல்லிருப்பாரு, எல்லாரும் கேள்விப்பட்டதை நம்புறார்கள், நான் யாரு? கேள்விப்பட்டதை நம்பாதவர். ஏ லாசருவே வெளியே வா. மரித்த பிரேதம் உயிரோடு வந்தது. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிறவர் கேள்விப்பட்டதையும் நம்ப மாட்டார். ஒருவேளை இந்த ராத்திரி டாக்டர் தந்த ரிப்போர்ட் நம்பி அமர்ந்திருக்கிறீங்களா? உலகம் சொன்ன வார்த்தையை நம்பி அமர்ந்திருக்கிறீங்களா? நீ ஒரு மலடி, நீ ஒரு சாதாரணமானவள், யாபேசே உன் தாய் உன்னை துக்கத்தோடு பெற்றாள் என்கிற இந்த வார்த்தைகள் கேட்டு கலங்கி, இந்த வார்த்தைகள் கண்கள் கண்ட காட்சிகள் இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்து சோர்ந்து போய் முடங்கி அமர்ந்திருந்தால், இந்த ராத்திரி கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு புதிய பலனை தந்து என் பழையவைகள் எல்லாம் ஒழித்து ஒரு புதியதை கர்த்தர் இந்த ராத்திரி கட்டவிழ்ப்பாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. இப்ப நல்ல ஜெபத்தோடு கவனிங்க. இயேசு சூழ்நிலை நம்ப மாட்டார். கேள்விப்பட்டதையும் பார்ப்பதையும் நொடி பொழுது விடுதலை தருகிறவர். அல்லேலூயா. இப்ப எல்லாரும் பார்க்கறாங்க, யார் இந்த இயேசு? சூழ்நிலை நம்ப மாட்டாரா? கேள்விப்பட்டதை நம்ப மாட்டாரா? பார்ப்பதையும் நம்ப மாட்டார் என்றால் இவர் வேற எதை நம்புவார் என்று எல்லாரும் கேள்வி எழுப்பினார். நேரா கிட்ட போனாரு, பிள்ளையோட கையை பிடிச்சாரு. இப்படி சொல்லிருக்கலாம், என்ன தெரியுமா சொல்லிருக்கலாம்? இவர் மறைமுகமா சொல்லிருக்கலாம், கருவை கண்கள் கண்டது, எலும்புகள் உருவேற்பதற்கு முன்பதாய் என்னை குறித்து ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னை குறித்து ஒன்று எழுதியிருக்கிறது. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னை குறித்து ஒன்று. அல்லேலூயா. என்ன எழுதியிருக்கோம்? பிள்ளை படுத்து மரித்த நிலைமையில இவர் இப்படி சொல்லியிருக்கலாம், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. எழுதினதை நிறைவேற்றுகிறவர். இந்த ராத்திரி நான் சொல்லுகிறேன், உங்கள் ஒவ்வொருவரை குறித்து ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு குறித்து ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. சூழ்நிலை நம்பாத மகளே, கேள்விப்பட்டதை நம்பாத மகளே, பார்ப்பதை நம்பாது, உன்னை குறித்து ஒன்று எழுதியிருக்கிறது. இதை நம்பிப்பார். ஒரு விடுதலை இந்த ராத்திரி இறங்கி வரப்போகிறது. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? சத்தத்தை உயர்த்தி சொல்லலாம். ஹல்லேலூயா. கவனிங்கள், இயேசு உபவாசம் இருப்பதற்கு 40 நாள் வனாந்திரத்தில் போனார். பிசாசு வருகிறார், இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடும். இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையை பிழைப்பான் என்று.
எழுதியிருக்கிறதே. சொல்லுங்க, எழுதியிருக்கிறதே. பிசாசு உயர்ந்த மலைகளை கொண்டு போய் எல்லாவற்றையும் தருகிற சாஷ்டாங்கமாய் விழும் என்ற உடனே இயேசு சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே ஆராதிப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே. உயர்ந்த ஆலயத்தில் கொண்டு போய் தாள குதியும் தூதர்கள் தாங்குவார்களே. இயேசு சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று. பிசாசு வரும் பொழுது இயேசு அந்நிய பாஷை பேசவில்லை. பிசாசு வரும் பொழுது இயேசு ஆவில நிரம்பவில்லை. பிசாசு வரும் பொழுது இயேசு பிசாசுக்கு விரோதமாய் அதட்டவில்லை, அதிகாரப்படுத்தவில்லை. சொன்னது என்ன தெரியுமா? ஒன்று எழுதியிருக்கிறது, எழுதியிருக்கிறது, எழுதியிருக்கிறது. சொல்ல 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 பிசாசு இயேசுவை விட்டு ஓடி போனான். வானம் திறக்கப்பட்டது, தேவ தூதர்கள் இறங்கினார்கள், இயேசுவுக்கு பணிவிடை செய்ய தொடங்கினார். இப்ப நான் சொல்றேன், இப்ப இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரனை சொல்றேன், உங்கள் ஒவ்வொரு குறித்து ஒன்று எழுதியிருக்கிறது. அதை சொல்ல 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 பிசாசு ஓடி போவானாக. இந்த ராத்திரி வானம் திறக்கப்படுவதாக. இந்த ராத்திரி தேவ தூதர்கள் இறங்குவார்களாக. ஹல்லேலூயா. சகோதரியே, இன்னைக்கு உங்க கணவன் குடித்து வெறித்து வரலாம், வீட்டில் இருக்கிற பாத்திரம் எல்லாம் போட்டு உடைக்கலாம், இது குடிகாரன் குடும்பம் என்று பெயர் வைக்கலாம், தெரு தெருவாய் படுத்து குடும்பத்தை அவமானப்படுத்தலாம். நான் சொல்றேன் இயேசுவின் நாமத்தில் நீங்க சொல்ல போறீங்க, இன்னைக்கு எந்த கை பாத்திரம் போட்டு உடைக்கிறதோ, எந்த கை குடித்து வெறித்திருக்கிறதோ, ஒரு நாள் சபையில் இந்த வேதத்தை தூக்கி கொண்டு வருவா. ஏன் தெரியுமா? என் கணவனை குறித்து எழுதியிருக்கிறது, நானும் என் வீட்டாரோ என்றால் கர்த்தரையே சேவிப்போ. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இன்னைக்கு உங்க வியாபாரம் நஷ்டப்பட்டதா? எழுதியிருக்கிறது, நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் உன் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு கர்ப்பம் அடைக்கப்பட்டதா? இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று உன்னை குறித்து எழுதியிருக்கிறது. இன்னைக்கு எல்லாரும் உன்னை துக்கம் என்று சொல்லுகிறார்களா? யாவேசின் எல்லை விரிவாக்கினவர் என்று உனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. உன்னை அற்பமாய் நினைக்கிறார்களா? சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவான் என்று உன்னை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 2 நிமிடம் நம்ம ஜெபிக்க போறோம். எழுதப்பட்டதை சொல்ல 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 இந்த ராத்திரி பிசாசு ஓடி போகட்டும், வானம் திறக்கப்படட்டும், அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறப்படட்டும். 2 நிமிடம் எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். எழுதப்பட்டதை எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுங்க. எழுதப்பட்டதெல்லாம் வாய்களை திறந்து சொல்லுங்க. எழுதப்பட்டது வாய்களை திறந்து சொல்லுங்க. என்னை குறித்து எழுதி இருக்கிறது, என்னை குறித்து எழுதி இருக்கிறது. இன்னைக்கு உங்க பிள்ளை தண்ணி அடித்து பாவத்துக்கு அடிமையாகி சபைக்கு வராமல் துன்மார்க்கமாய் வாழ்ந்தால், பிள்ளை குறித்து எழுதியிருக்கிற பொல்லாத பிசாசே, என் பிள்ளைகள் என்னை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல் வளருவார். என் பிள்ளைய குறித்து எழுதியிருக்கிறது, நீ தொட முடியாது, தொட முடியாது. எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்க. வியாதியா, பலவீனமா சொல்லுங்க, நானே உன் பரிகாரியாக கர்த்தர் எனக்காக எழுதியிருக்கிறார், எனக்காக எழுதியிருக்கிறார். சொல்லு மகளே, சொல்லு மகளே, எளியவனை குப்பையில் உயர்த்தி ராஜாக்கள் மத்தியில் அமர பண்ணுவேன். உன்னை குறித்து தான் எழுதியிருக்கிறது, உன்னை குறித்து தான் எழுதியிருக்கிறது. உன் கையில இருக்கிற வேதம் அது உனக்கான எழுதப்பட்டது. விடாத விடாத விடாத. அந்த வார்த்தை சொல்லி சொல்லி சுதந்திரி, அந்த வார்த்தை சொல்லி, இது எனக்காக எழுதப்பட்டது, இது எனக்காக எழுதப்பட்டது, எனக்காக எழுதப்பட்டது. யாரும் மௌனமா இருக்க கூடாது, யாரும் மௌனமா இருக்க கூடாது. எல்லாரும் 2 நிமிடம், எல்லாரும் 2 நிமிடம், எல்லாரும் 2 நிமிடம். இந்த கால்கள் மான் கால்களை போல பலப்படுத்துவேன், உனக்கு காண்டா மிருகத்தின் பலனை தருவேன். உன்னை குறித்து தான் எழுதியிருக்கிறது, உன்னை குறித்து தான் எழுதியிருக்கிறது. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் விடுவித்து என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். உன்னை குறித்து தான் எழுதியிருக்கிறது. 2 நிமிடம் நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி உன்னை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை சொல்ல 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 பிசாசு ஓடுகிற நேரம் இது, பிசாசு ஓடுகிற நேரம் இது. வியாதி மறைகிற நேரம், பலவீனம் உடைகிற நேரம், தேவ வல்லமை வெளிப்படுகிற நேரம், வானம் திறக்கிற நேரம், தேவ தூதர்கள் இறங்குற நேரம், பணிவிடை செய்கிற நேரம். எழுதப்பட்டதை சொல்ல
நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். ஓ, உன்னோடு கர்த்தர் இருக்கிறார், உனக்காக வழக்காடுவார், உனக்காக யுத்தம் செய்வார். ஒரு வழியில வருகிறவன் 7 வழியில ஓடுவான். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமோ அது வாய்க்காதே போகும். உனக்கானது எழுதப்பட்டிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எழுதப்பட்டதை சொல்ல சொல்ல இந்த ராத்திரி தேவ வல்லமை இறங்கி வரப்போகிறது. ஆமென் சொல்லலாமா? இந்த ஜெப ஆரம்பத்திலிருந்து நான் கண்ட ஒரு காட்சி, மருத்துவர்கள் கர்ப்பப்பை எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். கர்ப்பப்பையில ஏதோ ஒன்று ப்ராப்ளம் இருக்கிறது என்று மருத்துவர்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த கர்ப்பப்பையை தொட்டு சுகமாக்கி கொண்டிருக்கிறார். அவர் சூழ்நிலை நம்பல சகோதரி, கேள்விப்பட்டதையும் நம்பல. ஒரு விடுதலை இந்த ராத்திரி நடக்கட்டும். ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹalleluya. உங்களுக்கு முன்பதாய் இருக்கிற நான் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பதாய் தொடர்ந்து ஊழிய பிரயாணங்கள், ஒரு 3 மாதம் என்னுடைய சொந்த ஸ்தலத்திற்கு போக முடியாதபடிக்கு தொடர் ஊழியங்கள். கடைசி 3 நாட்கள் ஆந்திர பிரதேஷ் ஒரு இடத்தில் கன்வென்ஷன் கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அப்போ முதல் நாள் கூட்டத்தில் பிரசங்கிக்க வேண்டும் என்று பிரசங்கிக்க தொடங்கினால் என்னுடைய சரீரம் எல்லாம் ஒரு பலவீனம் தாக்கப்பட்டது. என்னால் பிரசங்கிக்க முடியாதபடிக்கு பயங்கர சோர்வு. 3 நாள் ஊழியத்தை முடித்து என்னுடைய சொந்த ஸ்தலத்திற்கு போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருக்கும் பொழுது எனக்கு என்னையும் மீறி வாமிட் வருகிறது. நேரா கதவை திறந்து பாத்ரூமை திறந்து வாமிட் பண்ணா அந்த வாமிட்ல பிளட்டா வாமிட் எடுக்கிறேன், ரத்தமாய் வாந்தி எடுக்கிறேன். சோர்ந்து போய் பலவீனப்பட்டு பாத்ரூம்ல படுத்து விழத் தொடங்கினேன். மூச்சு விட்டா வலி, இருமனா வலி, அசஞ்சா வலி, உட்கார்ந்தா வலி. ராத்திரி பகல பாத்ரூம்ல படுத்திருப்பேன். திடீரென்று வாந்தி வரும். வாந்தி எடுத்த ரத்தமாய் வாந்தி ரத்தமாய் வரும். பயங்கர சோர்வு. காலையில எழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் என்று மருத்துவரை அணுகி மருத்துவர்கள் பரிசோதித்து என்கிட்ட ரிப்போர்ட்டை கரத்தில் தந்த உடனே டாக்டர்கள் சொன்னார்கள், நீங்கள் தொடர்ந்து கத்தி பேசுவீங்க போல, தொடர்ந்து ஊழியங்கள் தொடர்ந்து வெளியே நின்று டிராவல் பண்றது நிமித்தமாய் தொண்டையிலிருந்து அடிவயிறு வரைக்கும் எல்லா புண்ணாய் மாறிவிட்டது. மறுபடி பரிசோதிக்கலாம். மறுபடி பரிசோதித்தால் டாக்டர்கள் சொன்னார்கள், இந்த பித்தப்பையில பாலிப்ஸ் என்ற சில கட்டிகள் தோன்றி ஃபார்ம் ஆகி அது பெருக ஆரம்பித்து விட்டது. அந்த பித்தப்பையை ஆபரேஷன் செய்துதான் எடுக்க வேண்டும். மறுபடி பரிசோதிக்கலாம். மறுபடி பரிசோதித்தால் கிட்னில ஸ்டோன் ஃபார்ம் ஆகிவிட்டது. 12 mm 14 mm என்கிற அநேக ஸ்டோன் ஃபார்ம் ஆகிவிட்டது. ஆபரேஷன் செய்யணும் என்கிற டாக்டருடைய ஆலோசனை. மறுபடி ஸ்கேன் எடுத்து பார்த்தால் இந்த விலா எலும்பெல்லாம் பலனற்று விட்டது. நீங்க அதிகமா கத்துற பதினால் அந்த சத்தங்கள் அந்த வேகம் அந்த ஸ்ட்ரென்த் உங்க விலா எலும்பை தாக்கினது. எல்லாம் அரிக்க தொடங்கி பலனற்று போயிருக்கிறது. மறுபடி பரிசோதிக்கலாம், மறுபடி பரிசோதிக்கலாம் என்று பரிசோதித்து அந்த உள்ள இருக்கிற அந்த கட்டிகள் எல்லாம் பரிசோதித்து மருத்துவமனையில் அனுப்பி ரிப்போர்ட் கையில வந்த உடனே டாக்டர் சொன்னார்கள், உங்களுக்கு பரிசோதித்து பார்த்ததில் இந்த கட்டி கேன்சர் கட்டி என்று டாக்டர் சொன்னார்கள். இது 4th ஸ்டேஜ் கடந்து விட்டது. மரணம் வந்து விட்டது, நேரிட்டது. வாழ்க்கை முழுவதும் உங்களால் இதற்கப்புறம் ரொம்ப வருடங்கள் ஜீவிக்க முடியாது. ரொம்ப வருடம் உங்களால் வாழ முடியாது. ரொம்ப வருடம் பேச முடியாது. நீங்க லைஃப் ஃபுல்லா டேப்லெட் எடுத்துதான் ஆகணும். மரண நேல் என்று சொல்லி இத்தனை காலங்கள் என்று டாக்டர் நியமித்து கையில ரிப்போர்ட் தந்து சொன்னார்கள், இத்தனை மாதம் தான் நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள். இந்த வார்த்தை கேட்டு அந்த ரிப்போர்ட்டை வாங்கின உடனே நேரா வீட்டுக்கு போய் தேவ சன்னிதானத்தில் போய் உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சேன். டாக்டர் சொன்னார்கள், உடனடி அட்மிட் ஆக வேண்டும். ஜெபித்து நான் கேலண்டரை பார்க்கிறேன். அடுத்த 3 நாட்கள் கோயம்புத்தூர்ல ஊழியம் செய்ய வரேன் என்று டேட்டை கொடுத்து விட்டேன். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவரே நீங்க சொல்லிதான் இந்த டேட்டை தந்தேன்,
அப்போ நான் நேராக ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்துருக்கூடாது. நான் ஹாஸ்பிட்டலில் போய் என் ஜீவன் போகக்கூடாது. எனக்கு ஒரு ஆசை, நான் கோயம்புத்தூரில் போய் இயேசு நல்லவர், இயேசு ரத்தம் சிந்தினவர், இயேசு மனுக்குலத்திற்காய் வந்த உலக ரட்சகர் அவர்தான் என்று பிரசங்கித்து பலிப்பிடத்தில் செத்தானு சாவேனே ஒழிய மருத்துவமனையில் சாகக்கூடாது என்று அந்த பலவீன நேரத்தில் நேராய் மருத்துவமனைக்கு போகாமல் ட்ரெயின் ஏறி நேரா கோயம்புத்தூர் போய் அந்த 3 நாள் பிரசங்கம். வெள்ளக்கலர் கட்சி ஃபுல்லா ரெட்டா மாறுது. ஒரு வார்த்தை பிரசங்கித்தா ரத்தமாய் வாமிட் வரும். இந்த கட்சி ஃபுல்லா ரெட்டா மாறுது. 3 நாள் பிரசங்கம், மரண வலி, தொடர்ந்து அடுத்த ஒளியும் கிட்டத்தட்ட 4 மாசம் வலி, வேதனை, ரத்த வாமிட், டேப்லெட் எடுக்கல, தொடர்ந்து ஒளியும். ஆண்டவர்கிட்ட சொல்றேன், நீங்க சொல்லி இந்த தேதியெல்லாம் தந்தேன், ஒரு கூட்டத்திற்கு கூட நான் பலவீன நிமித்தமாய் போகாம இருக்க கூடாது. செத்தாலும் சாவனேன் ஒழிய உங்களுடைய ஊழியத்தை செய்து செத்துரும் ஆண்டவரே. 4 மாதம் ஊழியம், தொடர்ந்து ஊழியம், பலவீனம் தான், ரத்த வாமிட்டு தான், அடக்க முடியாத வலி வேதனை தான். இந்த விழா எலும்பெல்லாம் அந்த கேன்சர் கிருமி அரித்து எலும்பெல்லாம் தாக்கப்பட்டு இந்த எலும்பு பகுதி, முதுகு பகுதியெல்லாம் பரவ ஆரம்பித்து விட்டது. வலி வேதனை. கடைசி 4 மாதம் இன்னொரு கூட்டத்தில் 3 நாள் பிரசங்கிக்கிறேன். 3ஆம் நாள் இரவு பிரசங்கம் எல்லாம் முடிஞ்ச உடனே ஜெப நேரம் வந்தது. எல்லாரும் எழுந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். நானும் பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என் கண்களை திறக்கிறார். கூட்டத்தின் நடுவில் வெள்ளங்கி தரித்திருக்கிறவர் கூட்டத்தின் நடுவில் அசைவாட தொடங்கினார். கூட்டத்தின் நடுவில் அசைவாடினவர் எல்லாருடைய தலைமலையை கை வைக்க தொடங்கினார். எனக்கு ரொம்ப பாரம். எசப்பா எல்லாரையும் தொடுங்க ஆண்டவரே, எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் கண்ணால நான் பார்க்கிற வியாதி இன்ஸ்டன்டா மறைந்தது. ஒவ்வொருவருக்கும் அற்புத சுகத்தை கத்த தந்தார். நானும் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். எல்லாரையும் தொடு. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்னீரே, ஒருவர் கூட வெறுமையாய் போய்விடக் கூடாது, எல்லாரையும் ஆசீர்வதியும் என்று பாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது என் கண்கள் கண்ட காட்சி, எல்லா தலைமலை கை வைத்துக் கொண்டிருந்த இயேசு நேராய் என் பக்கமாய் திரும்பி, பலிப்பிடத்துக்கு நேராய் திரும்பி என்னை பார்த்து ஒரு புன்னகையோடு ஒரு சிரிப்பு சிரித்தார். அல்லேலூயா. அந்த சிரிப்புல 1000 அர்த்தம் இருக்கு. அல்லேலூயா. அப்ப அந்த சிரிப்பை பார்த்த உடனே இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டா கண்ணை மூடி அவர் சிரிக்கிற அந்த முகத்தை பார்த்து அதெல்லாம் பறந்து விடும். அந்த சிரிப்புல 1000 அர்த்தம் இருக்கு. நான் உன்னை கைவிட்டுருவனா, உன் கூட இருப்பல்ல, நித்தமும் நான் நடத்த மாட்டேனா, உன்னை அழைச்சத நான் தானே. அந்த சிரிப்புல சொல்லாத வார்த்தையில் அவ்வளவு வார்த்தை அடங்கி இருக்கு. எனக்கு பயங்கர சந்தோஷம். நேரம் மைக் ஆஃப் பண்ணி நேர ரூமுக்கு போய் அழுது, என்னையும் தேடி வந்தீங்களே, என்ன பார்த்து சிரிச்சிங்களே, பாவியான ஏமலை கிருபையா இருந்தீங்களே, எவ்வளவு நல்ல ஆண்டவர் நீங்க என்று என்னையும் மீறி மனதார அவரை ஸ்தோத்திரம் பண்ணி ராத்திரி 2 மணி ஆயிற்று. 2 மணி எல்லாமே நன்றி சொல்லி முடிக்கும் பொழுது எனக்கு ஒரு உணர்வு, எனக்கு தான் எப்பவுமே இந்த சரீரமெல்லாம் மரண வலிக்குமே, இப்ப வலியே இல்லை என்ற உணர்வு. நான் நினைச்சேன் எதுக்கு வம்பு, நாளைக்கு நேரா போய் டாக்டர் பார்க்கலாம் என்று நேரா ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் கதவை தட்டி டாக்டர் அப்படின்னு போனா டாக்டர் சொன்னாங்க, என்ன பார்த்த உடனே இன்னும் உயிரோடு இருக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. டாக்டர் ஒரே ஒரு முறை என்ன பரிசோதித்து பாருங்க டாக்டர். டாக்டர் சொன்னாங்க, ஏய் உனக்கு ஒரு கேன்சர் பேஷண்ட், நீ எப்படி இவ்வளவு நாள் உயிரோடு இருக்கிற, டேப்லெட் எடுத்தியா, என்ன சரீரம் இந்த குறையாம அப்படியே இருக்கிற. டாக்டர் ஒரே ஒரு முறை பரிசோதித்து பாருங்க. நான் டாக்டர் சொன்னார்கள், உனக்கு அல்சர் இருக்கிறது உண்மை, உனக்கு பித்தப்பை எடுக்க வேண்டியது உண்மை, உனக்கு கிட்னில ஸ்டோன் ஃபார்ம் ஆனது உண்மை, உனக்கு விழா எலும்பெல்லாம் அரிக்க தொடங்கினது உண்மை, நீ ஒரு கேன்சர் பேஷண்ட், சந்தேகம் இல்லை. டாக்டர் ஒரே ஒரு முறை பரிசோதித்து பாருங்க. அந்த கட்டியை பரிசோதித்து பார்த்து ரிப்போர்ட் வந்தது. டாக்டர் என் கையில ரிப்போர்ட்டை தரும்போது கேட்டார்கள், எனக்கு தெரியாம எந்த டாக்டரை போய் பார்த்தீங்க, ஏன் டாக்டர் என்று கேட்டால், 4 மாதத்தில் கேன்சர் சுகமானது சாத்தியமில்லை, கேன்சர் மறைந்து விட்டது, உள் உறுப்புகள் எல்லாம் புதிதாய் மாறிவிட்டது. பிறந்த குழந்தைக்கு எவ்வளவு புதிய உறுப்புகள் இருக்குமோ, அவயம் இருக்குமோ, கிட்னி புதிதாய் மாறிவிட்டது, அவயங்கள் புதிதாய் மாறிவிட்டது, எலும்புல 100 மடங்கு பலன் வந்து விட்டது. என்ன நடந்தது? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்.
அவர் சூழ்நிலையை நம்புவது இல்லை, அவர் கேள்விப்பட்டதை நம்புவது இல்லை, அவர் பார்ப்பதை நம்புவது இல்லை. அவர் யார்? என்னை குறித்து ஒன்று எழுதியிருக்கிறது, ஊழியக்காரின் சுகத்தை விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. எழுதப்பட்டதை நிறைவேற்றுகிறவர். இந்த ராத்திரி நிச்சயமாய் எழுதினதை கர்த்தருடைய ஆவியானவர் நிறைவேற்றி முடிப்பாராக. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் மிக தைரியமாய் நான் சொல்றேங்க, இந்த ராத்திரி வானங்கள் திறக்கப்பட போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் லோத்து சிறைப்பட்டு போனான் என்று கேள்விப்பட்ட உடனே தன் வீட்டில் பிறந்த 318 பேர் காகிதம் தரிப்பித்தவன். அப்போ ஆதியாகமத்தின் புத்தகம் 14:14 வாசித்து பாருங்கள். 318 பேர் காகிதம் தரிப்பித்தவன். 23 25 வரைக்கும் வாசித்து பாருங்கள். அப்பொழுது ஆபிரகாமை பார்த்து சோதோமின் ராஜா சொல்லுகிறார், ஆபிரகாமே, பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும், ஜனங்களை எனக்கு தாரும் என்று சொன்ன உடனே ஆபிரகாம் சொல்லுகிறான், உன்னுடைய பாதரட்சின் வாரு கூட எனக்கு வேண்டாம். உன்னதமான தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியும் உருவாக்கின அவருக்கு நேரா என் கைகளை ஏறெடுக்கிறேன். அப்ப இவர் சொல்ற ஒரு வார்த்தை, உனக்கு நேரா என் கையை நான் நீட்டல, அவருக்கு நேராய் கையை நீட்டுகிறேன். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆபிரகாம் சொல்லாம சொல்றாரு, என் கை மனுஷங்கிட்ட இல்ல, எனக்கு வியாதி வந்துட்டுனா என் கை டாக்டர் கிட்ட இல்ல, எனக்கு வியாதி வந்துச்சுன்னா எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதமே என்று கையை வானத்துக்கு நேராய் உயர்த்துகிறேன். எனக்கு பாடுகள் வந்துச்சுன்னா என் அண்ணன் கிட்ட போய் 2 லட்சம் ரூபாய் என்று கை இப்படி நீட்டவில்லை, பூமியும் அது நிறைவு உம்முடையதே, என் தேவைகளை சந்திக்கிறவர் என்று கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தினவர். இந்த ராத்திரி நான் சொல்லுகிறேன், எக்காரணத்துக்கு கொண்டு உங்க கைகள் மனிதனிடத்தில் நீட்டப்படக்கூடாது. எந்த சூழ்நிலையானாலும் இந்த கைகள் வானத்துக்கு நேராய் நீட்டப்பட தொடங்கிவிட்டால் நிச்சயமாய் வானங்கள் திறக்கப்பட போகிறது. அல்லேலூயா. ஒரு விஷயம், எல்லாரும் எழுந்திருந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்திருந்து பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி, பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஒரு 5 நிமிடம் நம்ம சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். எழுதப்பட்ட வார்த்தையின் வண்ணமாய் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை வரும். அன்பு சகோதரி, இதுவரைக்கும் எதற்காக காத்திருந்த அந்த ஒத்தாசை கர்த்தரிடத்தில் வரப்போகிறது. எதற்காக உபவாசம் இருந்தோ அந்த ஒத்தாசை கர்த்தரிடத்தில் வரப்போகிறது. எதற்காக காத்து கொண்டிருந்தோம், எதற்காக அழுது கொண்டிருந்தோம், எதற்காக சாப்பிடாம இருந்தோம், எதற்காக இவ்வளவு நாட்கள் வெட்கப்பட்டிருந்தோம், அதை இந்த ராத்திரி கர்த்தரிடத்திலிருந்து தான் வரப்போகிறது. எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம் ஐயா. குருடனின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். நல்ல கையில தட்டி என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், வியாதியில் விடுதலை தருபவர். அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை
பாவத்தை மன்னிக்கும் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்த அவர் நல்லவர் நல்லவரே. சொல்லுங்க, வியாதியில் விடுதலை, வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தில் மன்னிக்கும் பரிசுத்த அவர் வல்லவர் வல்லவரே. வல்லவர் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல், குருடரின் கண்களை திறப்பவர், நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. ஆறுதல் அளிப்பவரே, யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இதுவரை என்னை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. விசுவாசமாய் ஆராதிப்போம். இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. அவர் நல்லவர், ஆராதிக்க வானங்கள் திறக்கப்படுகிறது, வானங்கள் திறக்கப்படுகிறது. நேரத்தில் பலம் தந்தார், அவர் நல்லவர் நல்லவரே. என் தேவைகள் யாவும் சந்தித்தார், அவர் நல்லவர் நல்லவரே. சோதனை நேரத்தில் பலம் தந்தார், அவர் நல்லவர் நல்லவரே. தேவைகள் யாவையும் சந்தித்தார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பிதாவே, அவர் வானம் திறக்கப்படுவதாக, வானம் திறக்கப்படுவதாக. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுத்து விட்டால், வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்னீரே. இன்றைக்கு சபையாராய் இந்த மைதானத்தில் நாங்கள் ஆராதிக்கிறோம். வானம் திறக்கப்படுவதாக, ஒத்தாசை இறங்குவதாக. லபட நாதான சந்தர அகடமன தூரலபட தாரலபட லதியா ரபட பௌடன மௌடன மன சபபபா உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்று. நல்ல கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி
ஒரு தெய்வீக வல்லமை வெளிப்படுகிறது, ஒரு தெய்வீக வல்லமை வெளியரங்கமாகிறது. இதுவரைக்கும் உன்னை சுமந்து கொண்ட, இதுவரைக்கும் உன்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கத்தக்கதாய் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. நல்ல கைகளை தட்டலாம், கைகளை தட்டலாம். ஒரு விடுதலை பிரசன்னம், ஒரு விடுதலை பிரசன்னம், ஒரு விடுதலை பிரசன்னம் இந்த ராத்திரி கட்டவிழ்க்கப்படுகிறது. நல்ல கைகளை தட்டி, கைகளை தட்டி வானம் திறக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். ஒரு அசைவாடுதல் இந்த ராத்திரி நடக்கிறது. இங்கே ஒரு குடும்பம் இருக்கிறது. அவர்கள் பிள்ளை கோயம்புத்தூர்ல இருக்கிறார்கள். அவர்களை கர்த்தர் தொடுகிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரங்களும் அது ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. வேலைக்காரன் தன் எஜமானி கரத்தை நோக்கி இருக்குமா போலவும் என் தேவனே எனக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் என் கண்கள் உம்மையே, என் கண்கள் உம்மையே. எனக்கு விடுதலை வருகிற வரைக்கும், எனக்கு சுகம் நடக்கிற வரைக்கும், என் தேவைகள் சந்திக்கப்படுகிற வரைக்கும், யெகோவா ஈரேவை பார்க்கிற வரைக்கும் என் கண்கள் உம்மையே, என் கண்கள் உம்மையே. எனக்கு ஒரு ஒத்தாசை, எனக்கு ஒரு ஒத்தாசை, என் பிள்ளைக்கு ஒரு ஒத்தாசை, என் குடும்பத்துக்கு ஒரு ஒத்தாசை, என்னுடைய ஸ்தலத்திற்கு ஒரு ஒத்தாசை வராதோ? ஒத்தாசை தருகிற தேவனே, எங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறவர், உலாவிக் கொண்டிருக்கிறவர், உலாவிக் கொண்டிருக்கிறவர். உடைய கரம் இந்த ராத்திரி வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. சபையே, அன்பு சகோதரி, கர்த்தருடைய ஒத்தாசை உனக்காக இந்த ராத்திரி கட்டவிழ்க்கிறார். உன் நிலம் அபகரிக்கப்பட்டது என்று அழுது கொண்டிருக்கிறாயோ? உன்னை சுதந்திரவாளியாய் புதிதானதை பெற்றுக் கொள்ளுகிற காலம். உன் கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. ஒரு பெரிய ஒத்தாசை இந்த ராத்திரி இறங்கி வரப்போகிறது. நீ முயற்சித்தது நடக்காம இருக்கலாம், நீ பிரயாசப்பட்டது நடக்காம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கூப்பிட்டு பார், இன்னைக்கு கூப்பிட்டு பார். சூழ்நிலை நம்பாதவர், கேள்விப்பட்டதை நம்பாதவர், பார்ப்பதை நம்பாதவர் இந்த ராத்திரி உன் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். என்ன என்ன எது நீ கைவிட்டு போயிட்டோ? ஒரு பெரிய ஒத்தாசை, பெரிய ஒத்தாசை வருகிறது, பெரிய ஒத்தாசை வருகிறது. உன்னை சுகமாக்குற யெகோவா ரஃபா அவர்தான் சகோதரி, அவர்தான் பரிகாரியாக கர்த்தர். இந்த சத்தத்தை வெளியில இருந்து தூரத்தில் ஆன்லைன்ல யாராகிலும் எனக்கு ஏதாகிலும் நடக்காதா? எத்தனை மனிதனை நம்பி வீணாகி விட்டதே. பணத்தை கொடுத்து செலவழிந்து ஒன்றும் சுகமில்லையே. யாரை நம்புவேன், யாரை தேடுவேன்? ஒத்தாசை வருகிற பரலோகத்தப்பா, இந்த ராத்திரி நீங்கள் எங்க இருந்தாலும் அங்கே வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒரு பெரிய ஒத்தாசை வருகிறது. பெரிய ஒத்தாசை வருகிறது, ஒரு பெரிய ஒத்தாசை வருகிறது. இப்பொழுது உன் பலவீனம் மாறிக்கொண்டிருக்கிறது, உன் வியாதி சுகமாய் கொண்டிருக்கிறது. அவர்தான் உனக்கு ஒத்தாசை தருபகிறவர். மறந்து விடாத, மறந்து விடாத. அவர்தான் ஒத்தாசை, அவர்தான் உன் நம்பிக்கை, அவர்தான் உன் அனுகூலம், அவர்தான் உனக்கு கரண், அவர்தான் உனக்கு கேடகம். அவரிடத்தில் தான் உனக்கு ஒத்தாசை. சந்தடனமா இதுவரை என்னை நடத்தினார். அவர் நல்லவர், நல்லவரே.
இனிமேலும் என்னை நடத்துவார். அவர் நல்லவர், நல்லவரே. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர். இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.